இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கூட வந்த 2 பசங்களுமே முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. உண்மையிலேயே யாருக்காவது லைஃப்பில் மிகப்பெரிய சாதனை புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பர்வதமலையை ஏறுங்க. நான் இதை பற்றி படிக்கிறப்ப படித்தேன், இந்த மலையில் ஏறுறவங்களுக்கு துணையாக காலபைரவர் வருவார் அப்படின்ற மாதிரி படித்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிஜமாலுமே நம்ம கூட வந்து காலபைரவர் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பர்வதமலையோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். கடப்பாறை பாறை பாருங்க, கடைசி வரையிலும் கீழே இருந்து கடப்பாறை மட்டுமே நட்டு வச்சிருக்காங்க. அந்த காலங்களில் பாறையில துளையிட்டு கடப்பாறையை நட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்த ஓம் பள்ளம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஓம்னு சொன்னோம்னாக்கா அதனோட எக்கோ தெரியுது. எங்க நண்பர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஓம்னு. பாக்குறவங்க வந்து இங்க வந்து சொல்லி பார்த்தா உங்களுக்கு ரியலா தெரியும். எனக்கு கேக்குதுங்க, உங்களுக்கு வீடியோல கேக்குதா என்னன்னு தெரியல. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பர்வதமலை பயணத்தை நாம் 2 வழியாக போகலாம். ஒன்று தென்மாதிமங்கலம் வழியாகவும் மற்றொன்று கடலாடி வழியாகவும் போகலாம். இப்போ நாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கடலாடி வழியாக. முதல்ல கடலாடி வழியாக போகும்போது நம்ம பார்க்குற இடம் மௌனகுரு மடோபானந்தா அவர்களுடைய ஆசிரமம். இப்போ மௌனகுரு மடோபானந்தா சமாதி அடைஞ்ச நிலையில் இப்போ இந்த ஆசிரமத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் சுவாமி ரமேஷ் அவர்கள். இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் தான் இப்போ இங்கே தங்கியிருந்து இந்த மடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மௌனகுரு சுவாமிகள் 1990 வருடம் தன்னுடைய இல்லற வாழ்வை துறந்து மனைவி மக்களை விட்டுட்டு இங்கே பர்வதமலைக்கு வந்து சேர்றாரு. இவர் வந்த பிறகுதான் பர்வதமலையினுடைய சிறப்பு இந்த உலக மக்களுக்கு தெரிய வருது. மர்மங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த பர்வதமலை பயணத்தை தொடருவோம் வாங்க. வணக்கம். நாம் இப்போ பர்வதமலையை நோக்கி வந்திருக்கோம். மலை தெரியுதா உங்களுக்கு? இந்த மலை 4560 அடி இங்கே தான் ஆரம்பிக்குது. இப்போ கூட வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் 4 பேர் வந்திருக்கிறாங்க. இவர் என் கூட ஒர்க் பண்ணுறவர் சதீஷ். அதுக்கடுத்துதான் இவர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு கனகராஜ். அடுத்ததாக பாருங்கள், இவர் வந்து கணபதி என்னோடய ஸ்டூடெண்ட்டு. 4 பேர் வந்திருக்கிறோம் இந்த மலை ஏறுறதுக்கு. வாங்க தொடர்ந்து பயணிப்போம். இதே நல்ல வழி அப்படின்னு நினச்சிக்கோ. மலையடிவாரத்தை நெருங்குவதற்கு முன்னாடி நாம் பயணம் செய்யக்கூடிய இந்த இடம் 2 பக்கமும் மணல் மேடுகள் 10 அடிக்கும் அதிகமான உயரத்தில் காணப்படுது. இதுக்கு இடையில தான் நம்மால் பயணம் செய்ய முடியுது. இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா குறுகலான பாதை பாருங்கள். ஏறி வராங்க பசங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆரம்பமே அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் அச்சம் தரக்கூடியதாக இருக்குதுன்னே சொல்லலாம். பாருங்க, பாதைகள் வெறும் கற்களாலையும் காவா ஒரு சிறு ஓடை. இது தண்ணி வந்து போகிற மாதிரியான ஓடையாக தான் இருக்குது. இதில் ஓடையில் தான் இப்போ நம்ம மலையை ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, கற்கள் கல்லுலேயே ஏற வேண்டியது இருக்குது. கல் தான் இங்கே படிக்கட்டாக அமைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம மலையை நோக்கி வந்திருக்கிற இடம். இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது.
கூட வந்த 2 பசங்களுமே முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. உண்மையிலேயே யாருக்காவது லைஃப்பில் மிகப்பெரிய சாதனை புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பர்வதமலையை ஏறுங்க. அடுத்ததாக முக்கியமான ஒருத்தர் நம்மளை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு. யார் அவர் அப்படின்னாக்கா, அதை பாருங்கள், காலபைரவர் நாய். நான் இதை பற்றி படிக்கிறப்ப படித்தேன், இந்த மலையில் ஏறுறவங்களுக்கு துணையாக காலபைரவர் வருவார் அப்படின்ற மாதிரி படித்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிஜமாலுமே நம்ம கூட வந்து காலபைரவர் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் ஏறும்போதுலேருந்தே நினச்சிட்டு இருந்தேன், இன்னும் காணவே இல்லை காலபைரவர்னு. ஸோ நம்ம கூட வந்துட்டார், தேங்க்ஸ். தொடர்ந்து அவர் கூட நாம் பயணிப்போம். நாம் அவரை பின்தொடர்ந்து தான் போய்கிட்டு இருக்கோம். அவர் தான் இப்போ நமக்கு வழிகாட்டியாக முன்னாடி போயிட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலை ஏறுறதுக்கு. இதனால தான் இந்த மலையை பர்வத மலை, மலைகளுக்கெல்லாம் மலை அப்படிங்கிற பேரில் சொன்னாங்க போல் இருக்கு. பாருங்கள், பாதை எல்லாமே வந்து சரியான பாதையாக இல்லாமல் ட்ரெக்கிங் போகணுன்னு நான் ஆசைப்பட்றவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகணும், ஒரு புதுமையான இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க நிச்சயமாக இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் நிறைஞ்ச ஒரு மலையாக இந்த மலை இருக்கும். மிகப்பெரிய இயற்கை எழிலோட ரொம்ப பாருங்கள், ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. பாருங்கள், தொடர்ந்து நம்ம இப்போ தான் மலையினுடைய அடிவாரத்தை கடந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். நம்ம இன்னும் பயணிக்க வேண்டியது இன்னும் நீண்ட தொலைவு இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம். பாருங்க, 2 இளசிங்கங்கள் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. இல்லையா, பெரிய கரடி இருக்குன்றா, புலி இருக்குன்றா, 100-150 அடி பாம்பு இருக்குன்றா. பர்வதமலை உண்மையிலேயே மலைகளுக்கெல்லாம் மலை, நிச்சயமான வார்த்தை. ஏன்னா சாதாரணமான வழியா இல்லை, ரொம்பவும் சிரமப்பட்டு தான் இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கோம். இதில் என்ன இன்னொரு ஒரு பியூட்டினாக்கா, இப்போதான் ஒரு கால் பாகத்தை கடந்துருக்குறோம். ஸோ இனி தொடர்ந்து பயணிப்போம். இன்னும் வந்து அந்த முக்கியமான அந்த மலையை அடையலை, இப்போ தான் வந்திருக்கிறோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மலையை தான் வந்து வெள்ளையங்கிரி மலை, பொதிகை மலை, இந்த மாதிரி மலைகளுக்கெல்லாம் இதுவும் வந்து சித்தர்கள் வாழக்கூடிய மலைன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நம்ம கூடவே அந்த காலபைரவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. காலபைரவர் நம்ம கூடவே வந்திருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் அதிகமாக இருக்குது. இந்த பாருங்க, நம்மளை ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம கையில் ஸ்டிக் இருக்குது, அதனால் மரத்து மேலே இருக்காரு. நம்ம பாதி மண்டபத்தில் இருக்கோம், பாதி வழி தான் வந்திருக்கோம், இன்னும் பாதி வழி போகணும். அது தெரியுதா பாருங்க, மேலே மண்டபம் இருக்கு. இலக்கு. நீண்ட நேர பயணத்துக்கு பிறகு நம்மால 2 சிவனடியார்களை பார்க்க முடிஞ்சது. இவங்க 2 பேரும் சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னாகவே வந்து பர்வதமலையில் 2 நாள் இரவு தங்கி இருந்து இப்போ கீழே இறங்கி போகிறாங்க. ஸோ நாம் இந்த 2 சிவனடியார்கள் கிட்டையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நாம் அவங்கக்கிட்ட இருந்து விடைபெறுறோம். நன்றி. அடிக்கொரு லிங்கம் திருவண்ணாமலை, பிடிக்கொரு லிங்கம் பர்வதமலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் மலையை கடந்து பாதி தூரம் வந்ததுனால தூய்மையான ஆக்சிஜன் காற்று நமக்கு கிடைக்குது. இதனால் எவ்வளவு தான் உடம்புல கஷ்டம் இருந்தாலும் நமக்குள்ள டயர்ட்னஸே இல்லை. இப்போ நாம் கம்பி பாறைக்கு வந்திருக்கோம். பாருங்கள், கம்பி பாறை எல்லாமே கம்பியால் அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தோழர்கள் எல்லாம் ஏறி போய் உட்காந்துருக்காங்க. சிலர் எல்லாரும் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபுல் டயர்ட் ஆகிட்டோம். இருந்தாலும் இப்போ தான் பாதியை கடந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடியவங்க. பார்ப்போம், தொடர்ந்து பயணிப்போம். கம்பி பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த குமரி நெட்டு அப்படின்னும் அழைக்கிறாங்க.
இப்போ நம்ம மலையோட அடிவாரத்தில் நின்றுட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம மலையோட உச்சியில தான் வந்திருக்கோம். இந்த மலை உச்சிக்கு மேல ஒரு மலை இருக்கு. அதனாலதான் இதை வந்து பர்வத மலை அப்படின்னு சொல்றாங்க. மலைகளுக்கெல்லாம் மலை. அதனாலதான் மலைக்கு மேல இன்னொரு மலை இருக்கு. அதனாலதான் பர்வத மலை. இங்க பக்கத்துல வந்து பார்த்தோம்னாக்கா ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. பாருங்க, குழந்தை பாக்கியம் வேண்டி எல்லாரும் வந்து ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. பர்வதமலையோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். கடப்பாறை பாறை. பாருங்க, கடைசி வரையிலும் கீழே இருந்து கடப்பாறை மட்டுமே நட்டு வச்சிருக்காங்க. அந்த காலங்களில் பாறையில துளையிட்டு கடப்பாறையை நட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய பிரமிப்பான ஒரு இடம் பர்வதமலை அப்படிங்கும் போது. மலைகளுக்கெல்லாம் மலைன்னு சொல்றதுக்கு காரணமே இப்பதான் ரியலான ரீசன் வந்து இப்பதான் ரியலாவே புரியுது. பாருங்க, இங்க நம்ம மலை மேல நின்றுட்டு இருக்கோம் உச்சியில. அதுக்கு மேல இன்னொரு மலை இருக்கு. இதுதான் ரியல் ட்ரெக்கிங், ரியல் த்ரில்லிங்கான இடம். ஸோ பாருங்க, இங்க நம்ம கூட வர்றதுக்காக நண்பர்களும் நம்ம கூட வெளியூர்ல இருந்து வந்து காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னாக்கா ஒரு மிகப்பெரிய பள்ளம். பாருங்க, ஆப்போசிட்ல மிகப்பெரிய பள்ளம். 4560 அடி உயரமுள்ள இந்த மலை. ஸோ இந்த பெரிய பள்ளம் குறைஞ்சபட்சம் ஒரு 4000 அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, மேல பார்க்காம அப்படியே அந்த பள்ளமா இருக்கு. அதுல கால் வச்சு ஏறிட்டு போயிட்டே இருங்க. கீழே பார்க்காதீங்க. இப்ப கடப்பாறை பாறையில ஏற போறோம். வாங்க போவோம். கடப்பாறை பாறையில் ஏறும்போது நம்மால் கேமராவை வச்சு ஷூட் பண்ண முடியாது. அதனால் நான் மொபைல் ஃபோனை என்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கடப்பாறை பாறையை கவர் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன். பார்த்து ரொம்ப ரிஸ்காக இருக்குது ஐயா. நான் சத்தியமாக மறக்க மாட்டேன். இப்போ நம்ம கடப்பாறை படியை தாண்டி வந்துள்ளோம். தண்டவாளப்படி. இதுக்கு இடையில வந்து ஒரு 2 தண்டவாளங்களுக்கு இடையில படிக்கட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது மேலே ஏறி வரோம். இப்போ நம்ம மண்டபத்துக்கு வந்திருக்கோம். இந்த மண்டபம் நன்னன் அப்படிங்கிற மன்னரால் கட்டப்பட்ட மண்டபம். ஃபுல்லாக கற்களால் கட்டியிருக்காங்க. இந்த கற்களினுடைய மண்டபத்தினுடைய உள்பகுதியில் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய சிற்பங்கள் எல்லாம் செதுக்கியிருக்காங்க. இந்த மண்டபத்தோட உள்ள வந்து பூக்கள், தூண்கள், கல் தூண்கள் எல்லாம் வந்து சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் சிவன் லிங்கம் இருக்குது. ஸோ மேலே படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். படிக்கட்டில் ஏறும்போதே ஓம் நம சிவாய. இங்கே பாருங்கள், லிங்கம் கற்கள்லேயே செஞ்சுருக்காங்க. இந்த மண்டபத்தினுடைய சுவரனுடைய அகலம் 5 அடி. மிகப்பெரிய அகலமான இங்கே கல்லில் வந்து பார்த்தோம்னாக்கா 2 சிலைங்க இருக்குது. இது எல்லாமே அந்த காலத்தினுடைய சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் நமக்கு பறைசாற்றுகிறது. இப்போ நாம் வந்து கோயிலினுடைய அடிவாரத்தில் இருக்கோம்.
இங்கே பார்த்தோம்னாக்கா லெஃப்ட் சைடில் ஒரு கிணறு இருக்குது. நன்னன் மன்னனுடைய அரசனுடைய கிணறு. இந்த கிணறு அப்படியே உள்ளார இறங்கி போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 100 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லாமல் இருக்குது போல். இன்னமும் உள்ளே போனால் தான் தெரியும். ஸோ பாழடைஞ்சு இருக்குது. மேலே உள்ள பாறைகளில் ஆங்காங்கே பல சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குது. அவற்றில் ஒன்றுதான் இந்த சர்பம். இதுதான் வந்து நன்னன் அரசனால் கட்டப்பட்ட மழைநீர் சேகரிப்பு தொட்டி. நன்னன் மன்னன் இங்கே இருக்கக்கூடிய தண்ணியுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இங்கே ஒரு தடுப்பு சோரை கட்டி இதை குளமாக கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுதான் தென்மாதி மங்கலத்திலேருந்து வரக்கூடிய வழி. இப்போ நாம் வந்திருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அண்ணாமலையாருடைய பாதம் பாருங்க. கைலாய மலையிலிருந்து சிவபெருமான் வந்து தென்பகுதியை நோக்கி வராரு. அப்படி தென்பகுதியை நோக்கி வரும்போது தன்னுடைய முதல் அடியை வந்து இங்கே நம்ம பர்வத மலையில் எடுத்து வச்சதா ஒரு ஐதீகம் இருக்குது. அடுத்த அடியை தான் வந்து நம்ம திருவண்ணாமலையில் வச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அண்ணாமலையாருடைய பாதம். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ஒரு பள்ளம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இங்கே எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பாறை நம்ம எதிரில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதன் பின்னாடி தான் வந்து மண்டபம், அந்த கோயில் மண்டபம் கட்டியிருக்காங்க. ஆசிரமம் இருக்குது. நம்ம இந்த பாறையினுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழியில் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பாறைக்கு கீழே நின்று ஓம் அப்படின்னு சொன்னால் எக்கோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் அதை செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். செக் பண்ணி பார்ப்போம். ஓம் கேக்குதா? எனக்கு கேட்குது. ரியலாகவே வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தோம்னாக்கா பக்கவாட்டில் படிக்கட்டும் இருக்குது. இந்த இடத்த ஓம் பள்ளம் அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஓம்னு சொன்னோம்னாக்கா அதனோட எக்கோ தெரியுது. எங்கள் நண்பர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஓம்னு. பாக்குறவங்க வந்து இங்க வந்து சொல்லி பார்த்தா உங்களுக்கு ரியலா தெரியும். எனக்கு கேக்குதுங்க. உங்களுக்கு வீடியோல கேக்குதா என்னன்னு தெரியல. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரைட். நாம இந்த பாறைகளுக்கு இடையில குறுகிய பாதையில வந்து போறோம். ஒவ்வொருத்தராக தான் போக முடியும். இப்போ நாம் பயணம் செஞ்சிட்டு இருக்கிற இந்த பாறைக்கு பேர் சுழல் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. வட்ட வடிவமாக அமைந்துள்ள 2 பெரும் பாறைகளுக்கு இடையில வளைஞ்சி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போகணும். இதற்கு ரொம்பவும் மன உறுதியோடு இருந்தால் தான் முடியும். அப்படி இல்லைன்னா ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஜெபித்து கொண்டே போனோம்னாக்கா நமக்கு சிரமம் தெரியாது. இப்போ நாம் அந்த சந்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாரும் அந்த சந்து வழியாக மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இந்த மலையோட உச்சியில் ஒரு சூலாயுதம் இருக்குது. இந்த சூலாயுதத்தை வந்து வணங்கணும்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி பிணி எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நாமளும் இந்த சூலாயுதத்தை வணங்கிக்குவோம். ஐயா ரொம்ப மிகுந்த ஆழ்ந்த சிவபக்தர். ஐயா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வராரு. இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. ஐயாவோட கையில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், 2 பேரோட கையிலையும் ஒரு மிகப்பெரிய மூட்டை இருக்குது. நாம் சும்மா நடந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த வயசில் வந்து மிகப்பெரிய மூட்டையை கொண்டு வந்து அவருடைய நல்ல எண்ணம் என்னன்னாக்கா, இங்கே அன்னதான மண்டபத்தில் எல்லாருக்கும் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக பெரிய மூட்டையை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த சிவனுடைய அருளால மிகப்பெரிய அருள் கிடைக்கணும்னு ஐயா 2 பேரையும் வணங்கிக்கிறோம். ஐயாவோட வழிகாட்டுதலின் படி தான் நம்ம இவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கோம். நன்றி ஐயா. பார்க்கலாம். நாம் மலையினுடைய உச்சியை அடைந்தவுடன் மனிதத்துவத்தை மறந்து
இறைநிலையோடும் இயற்கையோடும் ஒன்றி இணைந்து விடுகிறோம். இந்த இயற்கை அழகு நம்மை வெளி உலகிலிருந்து பிரித்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நமக்கு அளிக்கிறது. இந்த மலையை தரிசித்தால் ஞானமும் அறிவும் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். என்னை பொறுத்தவரை இந்த மலையின் மூலமாக ஞானமும் அறிவும் கிடைக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும் என்பது திண்ணம். இந்த மலையின் உச்சியில் உள்ள மேகங்கள் நம்மை தொட்டு பேசும் பாஷைகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் இப்போ கோயிலினுடைய சுற்றுப்பிரகாரத்தை வலம் வந்துக்கிட்டு இருக்கோம். நாம் ஒரு வழியாக கருவறையை நெருங்கிட்டோம். இப்பொழுது முதல்ல 18 சித்தர்களை வழிபட்டுட்டு அதன் பிறகு நம்முடைய மல்லிகார்ஜுனேஸ்வரரை வணங்குவோம், அமைதியாக பின்தொடருவோம். இந்த 18 சித்தர்கள் அமைந்துள்ள இந்த இடத்தில் உள்ள தகவல் பலகையில் நமக்கு தெரிய வருவது 18 சித்தர்களும் அவர்களுடைய ஆயுட்காலங்களையும் நம்மால் அறிய முடிகிறது. பதஞ்சலி சித்தர், அகத்திய சித்தர், கமலமுனி சித்தர், திருமூல சித்தர், கோரக்கர் சித்தர், தன்வந்தரி சித்தர், சுந்தரானந்தர் சித்தர், கொங்கணர் சித்தர், சட்டைமுனி சித்தர், சிவவாக்கியர் சித்தர், வான்மீகி சித்தர், ராமதேவ சித்தர், நந்தீஸ்வரர் சித்தர், இடைக்காடர் சித்தர், மச்சமுனி சித்தர், கருவூரர் சித்தர், போகர் சித்தர் மற்றும் பாம்பாட்டி சித்தர் என 18 சித்தர்களும் இந்த பர்வதமலையை வணங்கி இருக்கிறார்கள். இந்த 18 சித்தர்களும் யுகம் யுகங்களாக வாழ்ந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்பப்படும் உண்மையாக உள்ளது.
பதினெட்டு சித்தர்களும் லைனாக அப்படி கணக்கு கோரக்கரல் சித்தர் எல்லாம் அதில் பேர் வருது. இது எல்லாமே அடிக்கொரு லிங்கம் திருவண்ணாமலை, பிடிக்கொரு லிங்கம் பருவதமலை. ஐயனே உன் அருளாலே உன் தாள் வணங்குகின்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மனநிறைவோடு மல்லிகார்ஜுனேஸ்வரரை வணங்கிவிட்டு அன்னையாரையும் வணங்கிவிட்டு அங்கு பிரசாதமாக வழங்கப்படும் மதிய உணவான மிளகு கஞ்சியை தற்பொழுது ஆனந்தமாக உண்டு கொண்டிருக்கிறோம். பருவதமலையை விட்டு இறங்க மனமின்றி வருத்தத்துடன் இந்த பயணத்தை முடிப்பதற்காக இறங்கிக் கொண்டிருக்கிறோம். இறங்கும் பொழுது கடப்பாறை பாறை வழியாக இறங்குவதற்கு பதிலாக இரும்பு படிக்கட்டுகளால் ஆன பாதை வழியாக இறங்கிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பருவதமலைக்கு போயிட்டு வந்திருந்தா அந்த அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் எத்தனை முறை நீங்கள் பருவதமலைக்கு போய் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் யூகே.